அழுதா நதியில ஐயப்பன் உட்கார்ந்து தவம் செய்த அந்த பாறையிலே பக்தர்கள் எல்லாம் ஒரு நிமிஷமாவது உட்கார்ந்து ஐயப்பனை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று கேட்டு, இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். பெரிய பாதையில் இது பெரிய பாதை என்பது நிறைய பேருக்கு என்ன தெரியுமா சந்தேகம்? சார், பெரிய பாதையில் போனால் புண்ணியமா, சின்ன பாதையில் போனால் புண்ணியமா? ஐயப்பனை எது வழியாக போய் பார்த்தாலும் புண்ணியம்தான். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது. சில பேர் பெரிய பாதை ஏற முடியாது, வயசானவங்க, குழந்தைங்க. ஆனால் இதை மீறி வயசானவங்க, நான்லாம் சபரிமலைக்கு போகும்போது என்னோட வந்தவங்களாம் 70-80 வயசுக்கு மேலே இருக்கிறதுக்குலாம் பெரிய பாதையில் நடந்து வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க நீங்கள். சார், என்னால் நடக்க முடியுமா, என்னால் போக முடியுமா, என்னால் ஏற முடியுமா? பயமாக இருக்குது சார், மூச்சு வாங்குமா? நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கள் நம்பியார் குருசாமி அடிக்கடி சொல்லுவார், ஐயப்பன் மாலை கழுத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு உடல் பலத்தை எந்த டாக்டராலையும் கொடுக்க முடியாது, ஐயப்பன் மட்டுமே கொடுக்க முடியும்.